நார்த் இந்தியன் ரெசிபியான பிந்தி மசாலா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை இந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது வதங்குறதுக்குள்ளே இப்போ ஒரு பவுலில் நல்ல கெட்டியான தயிர் புளிக்காத தயிராக ஒரு 1/2 கப் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி போட்டு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் வதங்கிச்சு, அதை எடுத்துகிட்டு அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின பூண்டு, 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு செகண்ட் வதக்கிட்டு 2 பொடியாக நறுக்கின தக்காளி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். தக்காளி வெந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க தயிர் மிக்சரை இதோட ஆட் பண்ணிட்டு வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் இதோட சேர்த்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 5 to 7 நிமிஷம் சிம்லேயே வைங்க. சூப்பரான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி